அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு புதிய கதையோடு வந்திருக்கிறோம். இதுவரை நம்ம மாயா கட்டைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் நிலம் வைத்திருப்பவர்களை நிலத்தில் இறங்கி வேலை செய்துதான் வழக்கம். என் கணவர் வீட்டிலும் நிறைய காடுகள் கரணிகள் உண்டு. நானும் என் அத்தை மரவதமும் சரிசமமாக மண் வாசனையோடுதான் வளர்ந்தோம். ஆனால் அன்றைய பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக விடிந்தது. வழக்கமாக ஊர் பண்ணையாடி செல்வராசு வீட்டு வேலைக்கு என் அத்தைதான் போவார். அன்று அவருக்கு உடம்பு சரி இல்லாததால் மதி இன்னைக்கு நீ மட்டும் கொஞ்சம் போயிட்டு வாமா, அவருக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாது என்றார் அத்தை. எனக்கு தனியாக போக பிடிக்கவில்லை என்றாலும் அத்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் கிளம்பினேன். அந்த செல்வராசு ஊரிலேயே பெரிய மிராசுதார். அவருக்கு ஏகப்பட்ட நிலப்புலன்கள். ஆனால் அவர் வீட்டு ஆட்கள் யாரும் மண்ணில் இறங்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஆண் வைத்துதான் பார்ப்பார்கள். நான் அந்த பண்ணே தோட்டத்திற்கு போனபோது அங்கே ஆண் அரவமே இல்லை, ஒரு 5-6 பேர் வருவார்கள் என்று பார்த்தால் கிணற்றடியில் செல்வராசு மட்டும்தான் நின்றிருந்தார். என்னை பார்த்ததும், என்ன மதிவதனி, அத்தையை காணும், நீ வந்திருக்க என்றார் ஒருவிதமான பார்வையுடன். அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதான் நான் வந்தேன் என்றேன் சுருக்கமாக. வேலையை காட்டிவிட்டு நீ ஆரம்பி, நான் மத்த காடுகளை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் நகர்ந்தார். அந்த பெரிய தென்னந்தோப்பில் தனிமையில் வேலை செய்வது எனக்கு ஒருவித படபடப்பை தந்தது. அத்தை ஏன் என்னை மட்டும் இப்படி தனியாக அனுப்பி வைத்தார் என்று மனதிற்குள் சங்கடப்பட்டு கொண்டே வேலையில் மூழ்கினேன். நேரம் உச்சி வெயிலே தொட்டது. பசி வயிற்றே கிள்ள கிணற்று பம்பு செட்டில் கை கால்களை கழுவிவிட்டு கொண்டு வந்திருந்த தூக்குவாளியுடன் ஒரு பெரிய வேப்ப மரத்தடிக்கு சென்றேன். வேலை செய்ய வசதியாக சேலையை சற்றே தூக்கி கட்டியிருந்தேன். அங்கே யாரும் இல்லை என்ற தைரியத்தில் மரத்தடியில் ஒரு சாக்கை விரித்து அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்ததும் கண்கள் சொக்கியது. கொஞ்ச நேரம் கண்ணையறலாம் என்று தோன்றியது. தலையில் போர்த்தியிருந்த முந்தானையை எடுத்து முகத்தின் மேல் போர்த்திக் கொண்டு அப்படியே சாய்ந்தேன். களைப்பில் ஆழமான தூக்கத்திலும் ஆழ்ந்து போனேன். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் முகத்தில் இருந்த முந்தானை மெல்ல சரிந்து விலகியது. எனக்கு தெரியவில்லை. காட்டின் அசைவிலோ அல்லது என் குரலிலோ மேலாடை விலகி என் மேனி அந்த மதிய வெயிலில் பழிச்சென தெரிந்தது. அந்த ஏகாந்தமான நேரத்தில் நான் அறியாமலேயே ஒரு ஜோடி கண்கள் என்னை உற்று பார்த்து கொண்டிருப்பதை நான் உணரவில்லை. அந்த செல்வராசு எப்போது வந்தாரோ, எவ்வளவு நேரமாக அங்கே நின்றிருந்தாரோ, நான் தூக்கத்தில் ஒரு அழகிய சிலையாக அங்கே கிடந்தேன். தூக்கம் கலைந்து நான் திடுக்கிட்டு எழுந்தபோது என் சேலை கலைந்திருந்ததும் முந்தானே விலகி என் மேனியை காட்டிக் கொண்டிருந்ததும் எனக்கு பேரதிர்ச்சியே தந்தது. பதற்றத்துடன் ஆடையை சரி செய்தபடி நிமிர்ந்தேன். செல்வராசு பண்ணையாடி சற்று தள்ள நின்றிருந்தார். அவர் கண்கள் எங்கே நிலைத்திருந்தன என்பது சொல்லாமலே எனக்கு புரிந்தது. ஐயோ, நீங்க எப்ப வந்தீங்க என்று படபடப்புடன் கேட்டேன். அவர் ஒரு குறும்பு சிரிப்புடன், இப்பத்தான் வந்தேன், மதிவேலை இருக்கும்னு சொன்னேன். ஆனால் நீ என்னடான்னா இங்க அசந்து தூங்கிட்டு இருக்க என்றார். அவர் குரலில் ஒருவிதமான அழுத்தம் இருந்தது. நான் எதை மறைக்க முயன்றேனோ அதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார் என்பது அவர் பார்வையில் தெரிந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. இல்லைங்க, சாப்பிட்டதும் கொஞ்சம் களைப்பாயிருந்தது. அதான் தெரியாம கான் அசந்துருச்சு, நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் என்றேன். தழுதழுத்த குரலில் அவர் மெல்ல என் அருகில் நெருங்கி வந்தார். சரி மதி, இங்க வேலை முடிஞ்சதுன்னாவா, அந்த புதருக்கு பின்னாடி போவோம் என்றார். அந்த வார்த்தையைக் கேட்டதும் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. புதருக்கு பின்னாடியா? எதற்கு, என்ன செய்யப் போகிறார் என 1000 எண்ணங்கள் ஓடின. இத்தனை நேரம் நான் தூங்கியதை சாதகமாக வைத்துக்கொண்டு அவர் ஏதோ தவறாக திட்டமிடுகிறாரோ என்று பயந்தேன். அங்கே எதுக்குங்க என்று குரலில் நடுக்கத்துடன் கேட்டேன். எதுக்குன்னு அங்கே வந்தா தெரியும், வா என்று முன்னால் நடந்தார். மறுக்க தைரியமில்லை, அதே சமயம் பின்னால் போகவும் பயமாக இருந்தது. அத்தையை மனதுக்குள் திட்டிக் கொண்டே அவருக்கு பின்னால் நடந்தேன். மூச்செடிகளும் குதர்களும் அடர்ந்த அந்த இடத்திற்குள் அவர் நுழைய சொன்னபோது என் உடல் நடுங்கியது. பண்ணையாரே,
அங்கே வேலையே இல்லையே, ஏன் கூப்பிடுறீங்க, எனக்கு பயமாயிருக்கு, நான் வீட்டுக்குப் போறேன் என்று பின்வாங்கினேன். அவர் சட்டென்று திரும்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டு பயந்தாய் எப்படி? உள்ளே வா மதிவதனி, உள்ளே வந்தாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று வற்புறுத்தினார். நான் ஒருவித தவிப்புடன் அந்த புதர்களுக்குள் நுழைந்தேன். செடிகள் என் தோலில் உரசியது. ஒரு வழியாக அந்த தடையை தாண்டி மறுபக்கம் சென்றோம். அங்கே சென்றதும் அவர் சொன்ன விஷயம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. பார்த்தியா மதி, இதுதான் விஷயம். இந்த புதிரை தாண்டி வந்தா நேரடியா மிளகாய் தோட்டத்துக்கு போயிடலாம். இல்லன்னா 1 ஏக்கர் நிலத்தை சுத்திட்டு வரணும். உனக்கு வேலை மிச்சமாகட்டும்னுதான் இந்த ஷார்ட்கட் வழியே காட்ட கூப்பிட்டேன் என்றார் சாதாரணமாக. அப்போதுதான் என் மூச்சு சீரானது. அடர்ந்த செடிகளுக்கு இடையில் ஒழிந்திருந்த அந்த சிறு பாதையை காட்டிவிட்டு அங்கே வளர்ந்திருந்த 1 மணி நேர களை எடுக்கும் வேலையை மட்டும் முடித்துவிட்டு போக சொன்னார். நான் ஊருக்குள்ள ஒரு வேலையா போறேன். நீ இதை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பு என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். அவர் போன திசையையே பார்த்து கொண்டிருந்தேன். தூக்கத்தில் நான் கிடந்த கோலத்தை பார்த்துவிட்டு அவர் ஏதோ செய்யப் போகிறார் என்று தப்பாக நினைத்துவிட்டேனே என்று எனக்கே வெட்கமாக இருந்தது. அந்த புதர்களுக்குப் பின்னால் அவர் காட்டியது புதிய வேலையை மட்டுமல்ல, 1 நிமிடம் என் கற்பனையை சிதறடித்த அந்த திக்திக் அனுபவத்தைதான். செல்வராசு பண்ணையாடி புதர்களைத் தாண்டி சென்ற பிறகு அந்த மிளகாய் தோட்டத்தில் நான் மட்டும் தனியானேன். கையில் களை எடுக்கும் கருவி இருந்தாலும் என் மனம் மட்டும் இன்னும் அதே வேப்ப மரத்தடியிலேயே நின்று கொண்டிருந்தது. நான் தூங்கிய கோலத்தை அவர் பார்த்த அந்த நிமிடங்கள், அவர் என் அருகில் வந்து நின்றபோது நான் உணர்ந்த அந்த நிழல், இவையெல்லாம் வெறும் கனவா அல்லது நிஜமா? அவர் காட்டிய அந்த ஷார்ட்கட் பாதை வெறும் வழிதானா அல்லது என் பயத்தை மறைப்பதற்கான ஒரு தந்திரமா? சூரியன் மெல்ல மறையத் தொடங்கி வானம் சினிரமாக மாறியிருந்தது. காற்றில் ஈரப்பதம் கூடி பறவைகளின் சத்தம் மட்டும் அந்த தோட்டத்தில் எதிரொலிந்தது. வேலை முடிந்து நான் மீண்டும் அந்த புதிரின் வழியாக திரும்பி வந்தபோது மரத்தடியில் நான் விரித்து போட்டிருந்த சாக்கு அப்படியே கிடந்தது. அங்கே நின்றபோது 1 நிமிடம் உடல் சிலிர்த்தது. பண்ணையாடி சொன்னது போல அவர் ஊருக்குதான் சென்றாரா? இல்லை, எங்காவது மறைந்திருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பாரோ? திடீரென்று புதருக்குப் பின்னால் ஒரு சலசலப்பு கேட்டது. யாரது என்று குரல் உயர்த்தி கேட்டேன். யாரும் பதில் சொல்லவில்லை. ஒருவேளை காற்றாக இருக்கலாம். ஆனால் என் உள்ளுணர்வோ ஏதோ ஒன்றே சொல்லிக் கொண்டே இருந்தது. அவசரமாக என் தூக்குவாளியை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். வரப்பு பாதையில் நடக்கும்போது என் நிழல் எனக்கு பின்னால் நீண்டு விழுந்தது. வீட்டுக்கு சென்றதும் அத்தை வாசலிலேயே அமர்ந்திருந்தார். என்ன மதி, இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு, வேலை அதிகமோ என்று விசாரித்தார். இல்லை அத்தை, கொஞ்சம் களை எடுக்க வேண்டியிருந்தது, அதுதான் லேட் என்று உண்மையை முழுமையாக சொல்லாமல் மறைத்தேன். அன்று இரவு தூங்கும்போது எனக்கு தூக்கமே வரவில்லை. பண்ணையாடி செல்வராசன் அந்த பார்வையும் அவர் குதிரைக்குள் என்னை வர சொன்ன அந்த திக்தி தருணமும் மீண்டும் மீண்டும் கண்ணுக்குள் வந்து போனது. அவர் யதார்த்தமாக நடந்து கொண்டாரா அல்லது என் மோனத்தை அவர் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டாரா? மறுநாள் காலையில் அத்தை மீண்டும் சொன்னார், மதி, இன்னைக்கும் எனக்கு உடம்பு சுதாரிப்பு இல்லை. நீயே அந்த பண்ணை வேலைக்கு போயிட்டு வந்துடுமா? இப்போது என் இதய துடிப்பு முன்பை விட அதிகமாக இருந்தது. அது பயமா அல்லது மீண்டும் அந்த தனிமையை சந்திக்கப் போகிறோம் என்ற தவிப்பா என்று எனக்கே தெரியவில்லை. சேலையை சரிசெய்து கொண்டு கண்ணாடி முன்னால் நின்று என்னை ஒருமுறை பார்த்து கொண்டேன். சரி அத்தை, கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பண்ணை தோட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். என்று அங்கு என்ன காத்திருக்கிறது என்பது அந்த இறைவனுக்கும் அங்கு எனக்காக காத்திருக்கும் செல்வராசு பண்ணையாடிக்கு மட்டுமே வெளிச்சம். மீண்டும் அதே பண்ணை தோட்டம். ஆனால் இன்று ஏனோ எனக்கு பாதைகள் பழக்கப்பட்டதாக தெரிந்தாலும் மனதுக்குள் ஒரு புதிய பதற்றம் குடிக்கொண்டிருந்தது. வேப்ப மரத்தடியே கடக்கும்போது தற்செயலாக என் கண்கள் அந்த இடத்தை நோக்கியது. நேற்று நான் கரைப்பில் விழுந்து கிடந்த அதே இடம். இன்று நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன். சேலையை இருக்க கட்டிக்கொண்டு முந்தானையே தவறவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன்.
பண்ணையார் செல்வராசுவை இன்று எங்கே சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்பு என்னையும் அறியாமல் எனக்குள் இருந்தது. தோட்டத்தின் நடுவே இருந்த கிணற்றடியில் அவர் நின்று கொண்டிருந்தார். இன்று அவர் வேட்டி சட்டை அணியாமல் வேலைக்கு ஏற்ற உடையில் இருந்தார். என்னை பார்த்ததும் அதே மர்மமான புன்னகை அவர் முகத்தில் அரும்பியது. வாமதி, இன்னைக்கும் நீயே வருவேன்னு நினைச்சேன். அத்தைக்கு இன்னும் சரியாகலையா? இல்ல, நீயே வரணும்னு ஆசைப்பட்டியா என்று அவர் கேட்டபோது அதில் கெண்டலம் இருந்தது, ஒருவித உரிமையும் இருந்தது. நான் பதில் பேசாமல் அமைதியாக குனிந்து நின்றேன். சரி, நேத்து அந்த புதருக்குப் பின்னாடியே வேலை செஞ்சியே அது முழுசா முடியலே, இன்னைக்கு அங்கேயே போயிடு, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன் என்றார். நான் மெல்ல அந்த ஷார்ட்கட் குதிரை நோக்கி நடந்தேன். அடர்ந்த செடிகளைக் கடந்து மிளகாய் தோட்டத்திற்குள் சென்றபோது அங்கே ஒரு சிறிய ஓலைக் கொட்டகை இருப்பதை கவனித்தேன். நேற்றைய அவசரத்தில் அது என் கண்ணில் படவில்லை. சிறிது நேரத்தில் சலசலவென்ற சத்தம் கேட்க செல்வராசு உள்ளே நுழைந்தார். அவர் கையில் 2 இளநீர்கள் இருந்தன. இந்தா, மதி, வெயில் ஏறுது, இதை குடிச்சிட்டு வேலையே ஆரம்பி என்று நீட்டினார். நான் வாங்க தயங்கியபோது, ஏன் மதி, நான் என்ன அவ்வளவு கெட்டவனா? நேத்து நீ தூங்கும்போது கூட நான் உன் பக்கத்தில்தான் இருந்தேன். நினைச்சிருந்தா என்று இழுத்தவர் சட்டென்று நிறுத்திவிட்டு என் கண்களை ஊடுருவி பார்த்தார். அவர் சொல்ல வந்த விஷயம் என் நரம்புகளில் மின்னலாய் பாய்ந்தது. பண்ணையாரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் தடுமாறினேன். உனக்கு என்ன பயம் மதி? இங்கே நாம 2 பேரைத் தவிர வேறு யாருமே இல்லே. இந்த தோட்டம், இந்த புதர், இந்த கொட்டகை எல்லாமே நம் ரகசியத்தை மட்டும்தான் பேசும் என்று அவர் என் அருகில் நெருங்கி வந்தார். அவர் கைகள் தற்செயலாக என் கைகளில் பட்டபோது என் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு, பயமா அல்லது பரவசமா என்று பிரிக்க முடியாத ஒரு உணர்ச்சியில் நான் சிலையாக நின்றேன். அந்த தனிமை, அந்தி நேரத்து அமைதி, அவரது நெருக்கம் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விபரீதத்தை நோக்கி என்னை இழுத்து செல்வது போல் இருந்தது. அவர் மெல்ல என் காதோரம் குனிந்து, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்குப் போகணுமா மதி என்று கிசுகிசுத்தார். அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல என் நாக்கு மறுத்தது. என் கண்கள் மட்டும் அந்த புதிரின் மர்மமான ஆழத்தை பார்த்துக் கொண்டிருந்தன. செல்வராசு பண்ணையாரின் அந்த நெருக்கமான கிசுகிசுப்பு என் செவிகளில் ஒருவித அதிர்வை உண்டாக்கியது. சீக்கிரம் வீட்டுக்குப் போகணுமா என்ற அவரது கேள்விக்கு பின்னால் இருந்த அர்த்தம் எனக்கு புரியாமல் இல்லை. அந்த தனிமை, அந்த அடர்ந்த மிளகாய் தோட்டம், சுற்றிலும் மறைப்பு தரும் புதர்கள் என அனைத்தும் எனக்கு ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை தந்தாலும் ஏனோ என் கால்கள் அங்கிருந்து நகர மறுத்தன. அவர் தந்த இளநீரை வாங்கியபோது அவர் விரல்கள் மீண்டும் என் கைகளில் அழுத்தமாக பட்டன. இம்முறை அவர் கையை எடுக்கவில்லை. மதி, நேத்து நீ தூங்குறப்போ உன்னையே பார்த்துக்கிட்டிருந்தேன். இந்த ஊர்லயே அழகான பொண்ணு நீதான். அப்பதான் எனக்கு முழுசா தெரிஞ்சது. மரகத அத்தை உன்னை இவ்வளவு காலமா இப்படி மறிச்சு வச்சிருக்க கூடாது என்றார் ஒருவிதமான காந்தக்குரலில். பண்ணையாரே, அத்தை பாவம், என்னை நம்பித்தான் அனுப்பி வச்சாங்க. இது தப்புனா என்று நான் பலவீனமாக சொன்னேன். என் வார்த்தைகளில் இருந்த உறுதியை விட நடுக்கமே அதிகமாக இருந்தது. அவர் ஒருபடி முன்னே வந்து என் சேலையின் முந்தானையே லேசாக தொட்டார். தப்புனா எது தப்புமதி, உன்னோட இந்த அழகை ரசிக்கிறது தப்பா? இல்ல இந்த தனிமையை பயன்படுத்திக்க நினைக்கிறது தப்பா? யாருக்கும் தெரியாத வரைக்கும் எதுவுமே தப்பில்லை என்று அவர் முகம் என் முகத்திற்கு மிக அருகில் வந்தது. என் இதயம் என் சட்டையை மீறி வெளியே குதிப்பது போல துடித்தது. அவர் கைகள் மெல்லே என் தோலில் பறந்தன. அந்த புதுகளுக்கு அப்பால் உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த சிறுவட்டத்தில் நானும் அவரும் மட்டுமே இருந்தோம். சட்டென்று தூரத்தில் ஒரு மாட்டு வண்டியின் சத்தம் கேட்டது. யாரோ அந்த பக்கமாக வருவது போல தோன்றியது. நான் திடுக்கிட்டு விலகினேன். யாரோ வராங்க பண்ணையாரே, விடுங்க என்றேன் பதற்றத்துடன். செல்வராசு சற்றும் பதறாமல், பயப்படாதே மதி, அவங்க அந்த பாதையில போறாங்க, இங்க வரமாட்டாங்க. ஆனா உன் பையன் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி சிரித்தார். தொடர்ந்து, சரி, நீ வேலையை பாரு. இன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் நான் உனக்காக காத்திருப்பேன்.
நேத்து போன அதே ஷார்ட்கட் புதர் வழியா வராமா? இந்த கொட்டகைக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்கு. அங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று கண்ணசைத்துவிட்டு நகர்ந்தார். வேலையில் என் கவனம் செல்லவில்லை. அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? அவர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? என் மனசாட்சி ஒரு பக்கம் வீட்டுக்கு ஓடிவிடு என்று எச்சரித்தது. இன்னொரு பக்கம் இதுவரை அனுபவித்திராத அந்த புதிய உணர்வும் பண்ணையாரின் கம்பீரமான மர்மமும் என்னை ஈர்த்தன. மதிய வெயில் மெல்ல தணிந்து மாலை நிழல் தரையை தொட ஆரம்பித்தது. நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் கண்கள் அடிக்கடி அந்த கொட்டகைக்கு பின்னால் இருந்த அந்த ஒற்றையடி பாதையையே பார்த்துக் கொண்டிருந்தன. விதி எனக்காக அங்கே ஒரு பெரிய வலை விரித்திருப்பது தெரியாமல் நான் அந்த பாதையை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தேன். அந்த மாலை நேரத்து செந்நிற வானம் ஒருவித மர்மமான அமைதியை அந்த தோட்டத்தின் மீது படரவிட்டிருந்தது. பண்ணையார் சொன்ன அந்த ஒற்றையடி பாதை காய்ந்த சருகுகள் நிறைந்த ஒரு குறுகலான வழியாக இருந்தது. ஒவ்வொரு அடையும் எடுத்து வைக்கும்போது என் மனதுக்குள் பயமும் ஒருவித அறியாத ஆவலும் மோதிக்கொண்டன. கொட்டகைக்கு பின்னால் இருந்த அந்த பாதை ஊருக்கே தெரியாத ஒரு சிறு பகுதிக்கு இட்டு சென்றது. அங்கே ஒரு சிறிய குளம், அதை சுற்றி அடர்ந்த மாமரங்கள். ஓர் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்தில் செல்வராசு பண்ணையார் ஒரு மரத்தடியில் சாய்ந்தபடி எனக்காக காத்திருந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. வருவியா மாட்டையான்னு யோசிச்சேன் மதி, ஆனா உன் மனசு உன்னை இங்கே இழுத்துட்டு வந்துடுச்சு என்றார். அந்த தடித்த குரலில், பண்ணையாரே, என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களே, எதுக்காக இங்க வர சொன்னீங்க என்று படபடப்புடன் கேட்டேன். அவர் மெல்ல எழுந்து என் அருகே வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பட்டுத்த துணி இருந்தது. அதை மெல்ல பிரித்து காட்டினார். உள்ளே மின்னும் ஒரு தங்க மூக்குத்தி இருந்தது. இது உனக்காகத்தான் மதி. நேத்து நீ தூங்கும்போது உன் முகத்தை பார்த்தப்பவே நினைச்சேன். இந்த மூக்குத்தி உன் மூக்குல இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு என்று சொல்லி அதை என் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தார். நான் ஒருபடி பின்வாங்கினேன். வேணாங்க, இது ரொம்ப விலை உயர்ந்தது. நான் இதை வாங்கிட்டா அத்தைக்கு என்ன பதில் சொல்லது? ஊர் உலகம் என்ன பேசும்? செல்வராசு சிரித்தார். ஊர் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கத்தான் இங்கே வர சொன்னேன். இது எனக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற ரகசியம். இதே உன் சேலை தலைப்பில முடிஞ்சுவே. யாரும் இல்லாத நேரத்தில போட்டு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்னும் என்னை நினைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சற்றும் எதிர்பாராத விதமாக என் கையைப் பற்றி அந்த மூக்குத்தியை திணித்தார். அவர் கைப்பட்ட இடத்தில் ஒரு தகிப்பு உண்டானது. அவர் அப்படியே விடாமல் என் கையை மெல்ல இழுத்து தன் பக்கம் திருப்பினார். மதினியும் நானும் வெறும் ஆணும் பண்ணையாரும் இல்லை என்கிறது உனக்கும் தெரியும். அந்த புதர்களுக்குள்ள நாம கடந்து வந்த தூரம் சாதாரணமானது இல்லை. நீ எப்போ சம்மதிக்கிறியோ அன்னைக்கு இந்த தோட்டமே நமக்காகத்தான் இருக்கும் என்று என் காதோரம் குனிந்து ரகசியமாக சொன்னார். அவர் குரலில் இருந்த வசீகரம் என்னை நிலை குலைய செய்தது. என்னால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. அதே சமயம் அவரை முழுமையாக ஏற்கவும் துணிவில்லை. நேரமாச்சில் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தட்டு தனுமாறி அங்கிருந்து ஓடி ஓடி வந்தேன். வீட்டிற்கு வரும் வழி முழுவதும் என் சேலை தலைப்பில் முடிந்திருந்த அந்த மூக்குத்தி கனமாக தெரிந்தது. அது வெறும் தங்கம் மட்டுமல்ல, செல்வராசு எனக்காக விரித்த ஒரு அழகான காதல் வலையின் முதல் கன்னி இரவு உணவின் போது அத்தை என்னையே உற்று பார்த்தார். என்ன மதிமுகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்டார். ஒண்ணுமில்லே அத்தே, வெயில்ல வேலை செஞ்ச களைப்புதான் என்று போய் சொன்னேன். கட்டிலில் படுத்தபோது அந்த பட்டு துணியை பிரித்து அந்த மூக்குத்தியை பார்த்தேன். நில ஒளியில் அது மின்னியது. அதை அப்படியே என் மூக்கில் வைத்து பார்த்தபோது கண்ணாடியில் தெரிந்த என் பெம்பம் எனக்கு புதியவளாக தெரிந்தது. நாளை என்ன நடக்கும்? அந்த பண்ணை தோட்டம் இன்னும் என்னென்ன ரகசியங்களை என்னிடம் சொல்லப் போகிறது? அந்த இரவு எனக்கு யுகங்களாக நீண்டது. கையில் இருந்த அந்த தங்க மூக்குத்தி என் உள்ளங்கையை சுடுவது போல இருந்தது. மதிவதனி, நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று என் மனசாட்சி என்னை கேட்டாலும் செல்வராசவின் அந்த தடித்த குரலும் அதிகாரமான நெருக்கமும் ஒரு போதையைப் போல என் புத்தியை மழுந்து செய்திருந்தது. மறுநாள் காலை அத்தைக்கு காய்ச்சல் இன்னும் குறைந்த பாடில்லை.
ஆனால் இன்று அவராக போக சொல்லும் முன்பே நான் கிளம்ப தயாராகிவிட்டேன். என் முகம் மாறி இருப்பதை அத்தை கவனித்திருக்க வேண்டும். மதிநேத்து பண்ணையாடி எதுவும் சொன்னாரா? முகம் ரொம்ப பூரிப்பாய் இருக்கு என்று அத்தை கேட்டபோது என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. இல்லையே அத்தே ஒன்னும் இல்லையே என்று சொல்லிவிட்டு சேலை தலைப்பில் அந்த மூக்குத்தியே இன்னும் பத்திரமாக முடிந்து கொண்டு தோட்டத்திற்கு விரைந்தேன். என்று தோட்டம் அமைதியாக இல்லை, மரங்கள் காற்றில் சலசலத்தன. அந்த பழைய கிடற்றடிக்கு சென்றபோது அங்கே செல்வராசி இல்லை. ஏனோ என் மனம் ஏமாற்றத்தில் தவித்தது. வேலையில் கவனம் செலுத்த முயன்றேன், ஆனால் கண்கள் மட்டும் அந்த புதர்வழி பாதையையே தேடின. சுமார் 1 மணி நேரம் கழித்து அந்த புதர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. மதி இங்கே வா. அது செல்வராசுவின் குரல்தான், ஆனால் நேற்று இருந்த நிதானம் அதில் இல்லை. ஒருவித அவசரம் தெரிந்தது. நான் ஓடிச் சென்றேன். அந்த ஒற்றையடி பாதையின் முடிவில் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தின் மறைவில் நின்றிருந்தார். மூக்குத்தி எங்கே என்று கேட்டார். மெல்ல என் சேலை தலைப்பை அவிழ்த்து காட்டினேன். அவர் அதை வாங்கி என் கைகளை பற்றினார். ஏன் இன்னும் கோட்டுக்கலர்? நான் உன்னை பார்த்து ரசிக்க வேண்டாமா என்று சொல்லி அவரே அதை என் மூக்கில் அணிவிக்க முயன்றார். அவர் மூச்சு காற்று என் முகத்தில் பட்டபோது என் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன. அவர் விரல்கள் என் மூக்கில் மென்மையாக வருடி அந்த சிறுமுள்ளை கொத்தும்போது ஏற்பட்ட வலி எனக்கு ஒரு சுகமான உணர்வை தந்தது. இப்போ பாரு, நீ நிஜமான பண்ணையாரணி மாதிரி இருக்க என்று சொல்லி என் முகத்தே தன் 2 கைகளாலும் ஏந்திக் கொண்டார். அடுத்த நிமிடம் அவர் சொன்ன வார்த்தை என்னை அதிர செய்தது. மதி, இன்னைக்கு ராத்திரி அத்தை தூங்குன அப்புறம் தோட்டத்தில் கிணற்றடிக்கு வரியா? உனக்கு ஒரு விஷயம் காட்டணும். யாராவது பார்த்தா கூட ஏதோ வேலை செய்யணும்னு சொல்லிடலாம். வரியா? இரவு நேரத்திலா? தனிமையிலா? வேண்டாம் என்று சொல்ல என் வாய் துடித்தது. ஆனால் அவர் கைகளின் கதகதப்பில் நான் கரைந்து கொண்டிருந்தேன். வாரேன் என்று மிக மெல்லிய குரலில் சொன்னேன். அவர் முகத்தில் ஒரு காம புன்னகை விரிந்தது. காத்திருப்பேன் மதி, நீ வராமல் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு என் நெற்றியில் மெல்ல மொத்தமிட்டு நகர்ந்தார். வீட்டுக்கு திரும்பும் வழியில் என் கால்கள் தரையில் படவில்லை. அதே சமயம் என் கணவரிடமும் அத்தையிடமும் நான் செய்யப்போகும் துரோகம் என் நெஞ்சை அடைத்ததோ. ஆனாலும் செல்வராசு விரித்த அந்த மாய வலையிலிருந்து மீள எனக்கு விருப்பமில்லை. இரவு வந்தது. ஊரே அடங்கியது. அத்தை குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மெல்ல கதவை திறந்து கொண்டு அந்த நிலமொழியில் பண்ணை தோட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அந்த இரவு எனக்கு என்ன வைத்திருக்கிறது? நிசப்தமான அந்த இரவு நேரத்தில் என் கால் கொலுசுகள் சத்தம் போடாமல் இருக்க அவற்றைக் கழற்றி கையில் பிடித்துக்கொண்டு நடந்தேன். நிலமொழி மரங்களின் வழியாக ஊடுருவி தரையில் வினோதமான நிழல்களை வரைந்திருந்தது. ஒவ்வொரு சிறு சத்தமும் எனக்கு பேய் அறைந்தது போல் இருந்தது. தூரத்தில் குரைக்கும் நாய்களின் சத்தம் என் மனசாட்சியின் எச்சரிக்கையைப் போலவே ஒலித்தது. பண்ணை தோட்டத்தின் எல்லையை நெருங்கியதும் கிணற்றடியில் ஒரு மங்கலான விளக்கு தெரிந்தது. அங்கே செல்வராசு பண்ணையார் அமர்ந்திருந்தார். நான் அருகில் சென்றதும் அவர் எழுந்து வந்து என் கையை பற்றிக் கொண்டார். வருவேன்னு தெரியும் மதி, ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல என்றார். அவர் குரலில் ஒருவித போதை கலந்திருந்தது. பண்ணையாரே, எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு. யாராவது பார்த்தா என் கதி என்ன ஆகும்? எதுக்கு என்னை இந்த நேரத்தில் வர சொன்னீங்க என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன். அவர் என்னை மெல்ல அணைத்து கிணற்றின் மேடைக்கு அழைத்து சென்றார். பயப்படாதே மதி, இந்த தோட்டம் முழுக்க என் ஆளுங்கதான் காவல் இருக்காங்க. உன்னை யாரும் பார்க்க முடியாது. உனக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு சொன்னேன்ல, இங்க பார் என்று கிணற்றுக்குள் கை காட்டினார். கிணற்றில் தண்ணீரில் நிலவின் பிம்பம் அழகாக தெரிந்தது. ஆனால் அவர் காட்டியது நிலவே அல்ல. கிணற்றின் ஒரு ஓரத்தில் சிறிய இடைவெளி வழியாக ஒரு சுரந்த பாதை போன்ற வழி தெரிந்தது. இது எங்க முன்னோர்கள் காலத்து வழிமதி. இது நேரா அந்த கொட்டகைக்கு அடியில இருக்கிற ஒரு ரகசிய அறைக்குள்ள முடியும். அங்கே யாருமே வர முடியாது. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அங்கே நாம பாதுகாப்பாயிருக்கலாம் என்றார் ரகசியமாக. அவர் என்னை அந்த இருண்ட பகுதியை நோக்கி கூட்டிச் செல்ல முயன்றபோது என் உள்ளுணர்வு மீண்டும் அபாய சங்கு ஊதியது. வேண்டாம் பண்ணையாரே,
அந்த இருட்டுக்குள்ள வர எனக்கு பயமாயிருக்கு. இங்கேயே பேசுவோம் என்று பின்வாங்கினேன். அவர் என் முகத்தை நிமிர்த்தி என் மூக்கில் மின்னிய அந்த மூக்குத்தியே பார்த்தார். மதினி சாதாரண பொண்ணு இல்லே. நீ என் மகாராணி. இந்த தோட்டமும் இந்த நிலமும் இதோ இந்த செல்வராசவும் உனக்கு அடிமைதான். அந்த அறைக்குள்ள உன்னை கூட்டிட்டு போய் இந்த ஊர்ல எந்த பெண்ணும் பார்க்காத ஒரு சொர்க்கத்தே உனக்கு காட்டப் போறேன் மதிவதனி என்று செல்வராசு பண்ணையார் காமமும் அதிகாரமும் கலந்த குரலில் ரகசியமாக சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும் அவரது கைகளின் பலமான படியும் என்னை அந்த இருந்த சுரங்க பாதையை நோக்கி மெல்லே இழுத்தன. நிலவொளி கூடை எட்டி பார்க்க அஞ்சும் அந்த கும்மிருட்டு பாதை என்னை விழுங்க காத்திருப்பது போல தோன்றியது. என் கால்கள் நடுங்கின. உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்து இருப்பதை என் பெண் புத்தி எச்சரித்தது. பண்ணையாரே வேண்டாம், என்னை விட்டுடுங்க. அத்தைக்கு தெரிஞ்சா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் கணவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்னை போக விடுங்க என்று இம்முறை என் பயத்தை எல்லாம் திரட்டி என் கையை உதற முயன்றேன். ஆனால் செல்வராசுவின் முகம் சட்டென்று மாறியது. இதுவரை அவர் காட்டிய அந்த வசீகரமான புன்னகை மறைந்து ஒரு மிராசுதாருக்கே உரிய குரூரமான அதிகாரமும் வஞ்சகமும் அவர் முகத்தில் தாண்டவமாடின. என் கையை இன்னும் பலமாக இறுக்கி பிடித்து தன் பக்கமாக இழுத்தா. சூட் என்ன மதிவதனி, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ பத்தினி வேஷம் போடுறியா? நேற்று நீ அந்த வேப்பா மரத்தடியில முந்தானை விலகி படுத்து கிடந்தப்பவே நீ எனக்குன்னு முடிவாகிடுச்சு. நான் கொடுத்த தங்க மூக்குத்தியே ஆசையா வாங்கி மூக்குல மாட்டிக்கிட்டு நடுராத்திரியில என்னை தேடி கிணற்றடிக்கு வந்தவன் நீ. இப்போ வந்து குலதெய்வம் மாதிரி பேசாதே. நீ நினைச்சாலும் இனிமே இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்று மிக கொடூரமாக என் காதோரம் கர்ஜித்தார். அவரது அந்த அசுரத்தனமான வார்த்தைகளைக் கேட்டதும் என் தலைக்கால் புரியவில்லை. என் கண்களில் திருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவர் காட்டிய அன்பும் கொடுத்த மூக்குத்தியம் காதலின் அடையாளம் அல்ல. என்னை இந்த நிலத்தில் வீழ்த்துவதற்காக அவர் விரித்த வஞ்சக வலை என்பதே அந்த நள்ளிரவில் நான் முழுமையாக உணர்ந்தேன். நான் கட்டியிருந்த கற்பனை கோட்டை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவர் என்னை அந்த இருட்டு பாதைக்குள் பலவந்தமாக இழுக்க முயன்றபோது என் அத்தையின் முகம் என் நினைவுக்கு வந்தது. மதி அவருக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாதுமா என்று அவர் சொன்னதன் பின்னணியில் இருந்த நேர்மையும் அதை நான் தவறாக பயன்படுத்திய துரோகமும் என் நெஞ்சை குத்தியது. எனக்குள் எங்கிருந்தோ ஒரு புதிய வீரியம் பிறந்தது. விடிந்த என்னே என்று கத்திக்கொண்டே என் கையில் இருந்த கூர்மையான கலை எடுக்கும் கருவியால் கொழுவினால் அவரது கையில் பலமாக குத்தினேன். ஆ என்று வலியால் அலறிக்கொண்டே செல்வராசு தன் பிடியே தளர்த்தினார். அந்த சாதுரியமான நேரத்தில் நான் அவரிடமிருந்து விடுபட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த பண்ணை தோட்டத்து வரப்பு பாதையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடத் தொடங்கினேன். என் பின்னால் மதிவதனி நில்லு, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று செல்வராசு கத்தும் சத்தம் தூரத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தது. இருண்ட மரங்களின் நிழல்களும் முச்செடிகளும் என் கால்களைக் கீறினாலும் நான் எதையும் பொருட்படுத்தாமல் ஓடினேன். மூச்சிரைக்க என் வீட்டின் வாசலை அடைந்து கதவை திறந்து உள்ளே நுழைந்து தாழ்பாலிட்டேன். என் உடல் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் மூக்கில் இருந்த அந்த தங்க மூக்குத்தியை கழற்றி அப்படியே தரையில் வீசியிருந்தேன். பேராசையும் போலி வசீகரமும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எப்படி சீரழிக்கும் என்பதே அந்த இரவு எனக்கு கற்றுக் கொடுத்தது. மறுநாள் காலை விடிந்ததும் என் அத்தை காய்ச்சல் தெளிந்து எழுந்து அமர்ந்திருந்தார். நான் விடிய விடிய தூங்காமல் அழுது வீங்கிய கண்களோடு அத்தையின் காலடியில் போய் விழுந்து கதறினேன். பண்ணை தோட்டத்தில் நடந்த அனைத்தையும், என் மனதில் இருந்த பலவீனத்தையும் ஒருவரையும் வெடுக்காமல் அத்தையிடம் கொட்டித் தீர்த்தேன். அத்தை என் தலையை வருடி அழாதே மதி, செல்வராசு எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் என் வீட்டு பெண்ணை கை வைக்க நான் விடமாட்டேன். அவன் ஊர்ல பெரிய பண்ணையாராயிருக்கலாம். ஆனால் இந்த மண் வாசனைக்கு முன்னாடி அவன் வெறும் தூசி. இனி நீ அந்தப் பக்கம் போக வேண்டாம். நமக்கு நம்ம நிலத்தில் கிடைக்கிற கஞ்சியே போதும் என்று எனக்கு ஆறுதலாக கூறி அரவணைத்துக் கொண்டார். அன்றோடு அந்த பண்ணையாடி செல்வராசுவின் தோட்டத்து வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது.
சில நாட்களுக்குப் பிறகு செல்வராசுவின் கள்ளத் தொடர்புகளும் சுரங்க பாதையின் ரகசியங்களும் ஊருக்குள் அம்பலமாகி அவர் பெரும் அவமானத்திற்கு உள்ளானதாக கேள்விப்பட்டேன். தவறான பாதையில் எடுத்து வைக்கப்படும் முதலடி எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் அது நம்மை பாதாளத்தில்தான் தள்ளும் என்பதை நான் என் வாழ்க்கை பாடமாக உணர்ந்தேன். இப்போது நான் என் கணவரோடும் அத்தையோடும் என் சொந்த நிலத்தில் இறங்கி உண்மையான மண் வாசனையோடு நிம்மதியாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.